அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் உமர். நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் சந்திரமௌலி. அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நேரத்தை பற்றி பார்க்க போகிறோம். டைம், ஓகேங்களா? இது ஆக்சுவலி வெளியேந்து பார்க்கும்போது இந்த டாபிக் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது. ஏன்னா அது நம்ம எப்படி மற்றதெல்லாம் இருக்கோ, இப்போ சூரியன் சந்திரன் எப்படி அது மாதிரி இருக்கோ, அது மாதிரி டைம் ஒரு நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம நார்மலாக நினச்சிட்டு இருக்கக்கூடியது தான் ஒரு டைம். ஆனால் அது உள்ள நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் கேட்குறேன். டைம்னா என்னன்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? அது டிரான்ஸ்லேஷன், பட் அதோட டெஃபினேஷன் இல்லை. நேரம்னா என்ன? அது திரும்பி வராதுன்றது அதோட ஒரு ஆட்ரிபியூட், எப்படி சொல்லுவாங்க அது? அதோட குணம்னு வச்சுக்கோங்களேன். திரும்பி வராதது அதோட ஒரு குணம். பட் ஆனா நேரம்னா என்ன? ஓகே, வேற ஏதாச்சும்? சரி, ஓகே. நேரத்தை யாராச்சும் பார்த்துருக்காங்களா? அதை பிடிச்சிருக்காங்களா? அதுக்கு அது நேரம்னா என்ன, ஒரு பொருளா இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு என்னமா ஒன்றா இருக்கலாம்ல? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு லேப்டாப் எடுக்கணும், அது கண்டிப்பாக ஒரு பொருளாக இருக்கும். மெஷர்மெண்ட், அளவு. பட் ஏன் நம்மளால் அதை பார்க்க முடியல? இப்போது சிம்பிளாக வந்து சொல்கிறேன், கண்ணால் சில பேர் பார்த்தா தான் நம்புவாங்க, கரெக்டுங்களா? நிறைய பேர் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்றாங்க. டைமை அப்போ நம்பக்கூடாது தானே அவங்க? அப்போது டைம்னா என்ன? இந்த கடிகாரத்துல ஓடுறது டைம்னு சில பேர் சொல்லுவாங்க. எப்படி அந்த கடிகாரம் ஓடுது, அந்த கடிகாரம் ஓடுது எப்படி கரெக்டா இருக்கு? சரி, ஓகே, அதை பத்தி பார்ப்போம். இன்னும் இது ஒரு சில கேள்விகள், இன்னும் கொஞ்சம் கேள்வி கேட்குறேன். நம்ம ஒரு பிறந்த குழந்தை, அதுக்கு இந்த எம்ப்ரியோ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு பிறந்த குழந்தை வந்து பிறக்கும் பொழுதே வந்து 2 கை 2 கால் முகம், அதோட மூச்சு விடுற மாதிரி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அது நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், 21 நாளில் தான் வந்து முதல்ல ஒரு ஹார்ட் வந்து துடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி அதை மூச்சே விட முடியாது. ஹார்ட் லங்ஸ்லாம் இருந்தால் தானே அதோட மூச்சு விட முடியும். பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்துக்கோங்க, ஒரு குழந்தைக்கே வந்து ஒரு நேர அளவு இருக்கு. அது இந்த நேரத்தில் தான் அது வந்து என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அதுக்கு முன்னாடி ஆனாலும் என்ன ஆகும், முன்னாடி ஆனாலும் இந்த ப்ரீ மெச்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆகலைனாலும் அது பிரச்சனை. ஸோ கரெக்டாக அந்த பர்டிகுலர் டைம் அதுக்கு ஒன்று இருக்கு. 6வது வாரத்தில் தான் மூளைகளோட அந்த பிரெயின் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் 6th வீக்கில் தான் வரும். 8th வீக்கில் தான் வந்து கொஞ்சம் இந்த சின்ன சின்ன ஆர்கன்ஸ் மற்ற உறுப்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர ஆரம்பிக்கும். 4வது மாதத்தில் அது முதல்ல மூச்சு காத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ரியாலஜியில் இந்த மாதிரி ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க? எல்லாம் நேரத்தை வச்சு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த குழந்தை இப்படி இதுதான் பண்ணும், அப்படி பண்ணலன்னா இது ஒரு ஆபத்து, சீக்கிரம் பண்ணாலும் ஆபத்து, லேட்டாக பண்ணாலும் ஆபத்து. அப்போது ஒரு குழந்தையோட வளர்ப்புலேயே அந்த நேரம் வச்சு தான் வந்து அந்த குழந்தை வளருது ஒரு பொறுத்து இருக்குது, கரெக்டுங்களா? அப்போது அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா? மூச்சு 4வது மாதத்தில் அது முதல் மூச்சு விடுது. அதுக்கு ஆக்சுவலி மூச்சு விடுறதுன்னா என்னன்னு கூட தெரியாது, கரெக்டுங்களா? யாரும் அதை சொல்லிக் கொடுக்கல. பட் ஆனால் எப்படி அது ஆட்டோமேட்டிக்காக 4வது மாதத்தில் மூச்சு விடுது? எப்படி இதால் சயின்ஸால் எப்படி முடியும்? அது இல்லை தற்செயலால் எப்படி முடியும்? தற்செயல்னா என்ன அர்த்தம்? அது வந்து முதல் நாள் கூட மூச்சு விடலாம், முதல் நாள்லேயே நடக்க கூட செய்யலாம், கரெக்டுங்களா? ஆனால் எல்லா குழந்தைகளுக்குமே கரெக்டாக அந்த குறிப்பிட்ட கால அளவில் தான் அது வந்து இயங்குது. அது எப்படி முடியுது? நம்ம இப்போ நம்ம தினம் வாழ்விலேயே கரெக்டாக டைம் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம், கரெக்டுங்களா? கரெக்டாக நீங்கள் நேரம் வச்சு எப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னா நேரத்தை வச்சு தான் சாப்பிட்றீங்க. எப்போ தூங்குறீங்க நேரத்தை வச்சு தான் தூங்குறீங்க. நீங்கள் தூங்கினாலுமே உங்கள் உடலில் ஒவ்வொரு உறுப்புமே ஒவ்வொரு டைம் வச்சு தான் அதை ரெஸ்ட் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து டைம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. சூரியன் வந்து உதிக்கிறதுனா காலையில் தான் உதிக்கும், மதியானம் உதிக்கலாமா? அதுவுமே டைம் பேஸ் பண்ணி தான். காலைல சூரியன் உதிக்கணும், ஈவினிங் சூரியன் மறையணும். அது வந்து ஒரு லா மாதிரி, அது வந்து யாரும் கிரியேட் பண்ணலை, கரெக்டாக? தற்செயல்னா ஃபர்ஸ்ட் இன்னொன்று எவல்யூஷன் ஒன்று சொல்கிறாங்க. எவல்யூஷனா பரிணாம வளர்ச்சி, கரெக்டுங்களா?
எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மாதிரி இருந்திருக்கும், கொஞ்சம் நேரம் காலம் கழிச்சு அது இன்னொரு உருவமா மாறி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உருவாகும். அப்ப நேரமும் அந்த மாதிரி மாறலாம், கரெக்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் வந்து ஈவினிங் வந்து உதிச்சு ரைஸ் ஆச்சு, காலையில செட் ஆச்சு, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ வந்து சூரியன் வந்து காலையில உதிக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? சூரியன் உருவானதுல இருந்து, எர்த் உருவானதுல இருந்து சூரியன் காலையில தான் உதிச்சுட்டு இருக்கு. அது யாரு உருவாக்குறது? அந்த பர்டிகுலர் டைம் யார் செட் பண்றது? ஸோ இதுல ஆக்சுவலி இந்த மாதிரி ஏராளமான கொஷின்ஸ் வந்து இந்த டைம் வச்சு பண்ணோம்னா டைமை நம்ம படிக்கும் போது கிடைக்கும். ஆக்சுவலி இந்த சயின்ஸுக்கு இப்போ வந்து நிறைய சயின்டிஸ்டுக்கே இந்த டைம்னா என்னன்னு புரியல அவங்களுக்கு. எப்படி இதெல்லாம் முடியுது, எப்படி இதெல்லாம் பெர்ஃபெக்டா நடக்குது? இந்த கடிகாரம், இந்த கிளாக்கு, என் கையில இருக்கிற வாட்ச் வந்து ஓடாம போகலாம், பேட்டரி இல்லைன்னா அது ஸ்டாப் ஆகும். ஆனா ரியல்ல டைம் ஸ்டாப் ஆகுமா? டைம் அது என்ன ஒரு அது ஃபுல்லாவே நம்ம 100% நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. காத்தை நம்மளால பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும், கரெக்டுங்களா? வெப்பத்தை பார்க்க முடியாது, உணர முடியும். ஆனா டைம் நம்மளுக்கு என்னன்னே பார்க்க முடியாது. நாத்திகவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணால பார்க்காதத, உணராதத, கேட்காதத நம்ப மாட்டேன்னுவாங்க. பட் அவங்க கண்டிப்பா டைமை நம்பி தான் ஆகணும். ஸோ அவங்களோட லாஜிக்கே ஆக்சுவலி பேஸ் ஃபவுண்டேஷனே தப்பு. அவங்க எப்படின்னா அவங்களோட சாய்ஸஸ் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு எதெல்லாம் நம்பணும்னு தோணுதோ அதெல்லாம் நம்பிடுவாங்க. எதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் இல்லை, நான் பார்த்தா தான் நம்புவேன், கேட்டால் தான் நம்புவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, இந்த ஹாலிவுட் படம் ஒன்று. அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதாவது இந்தியாவில் கூட அதுக்கான ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அது வந்து அந்த படத்தில் வந்து இந்த டைமை ரொம்ப டீப்பாக, ரொம்ப ஆழமாக டைம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன். சில பேர் வந்து இடத்துல இருந்து ஸ்பேஸ்ஷிப்பில், அதாவது இடத்த விட்டு வெளில போவாங்க. அவங்க ஏதோ ஒரு கிரகத்தில் போய் லேண்ட் ஆகுறாங்க. அங்கே வந்து ஒரு மணி நேரம் இருக்காங்க. அவங்கள்ட்ட கண்டிப்பாக அவங்களுக்கு நேரம் தெரியும். 1 மணி நேரம் இருக்காங்க. அந்த 1 மணி நேரத்தை முடிச்சுட்டு அவங்க திருப்பி உலகத்துக்கு வராங்க. அவங்க கூட, அதாவது அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வயசு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 hour தான் அவங்க போகிறாங்க. அவங்க போயிட்டு அந்த கிரகத்தில் 1 hour இருக்காங்க. திருப்பி வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு வயதான ஒரு பாட்டியாக இருக்கு. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க நம்ம அந்த அவங்க குழந்தைங்க பார்த்து கேட்குறாங்க, யார் நீங்கள் அந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ நான் சொல்கிறது எக்ஸாக்ட் ஏஜ் கிடையாது, அந்த குழந்தை அந்த பாட்டி அந்த மாதிரி எக்ஸாக்ட் ஏஜ் கிடையாது. பட் அந்த டிஃபரன்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. அவங்க கிளம்பும் போது அந்த வளர்ச்சி எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, பல வருடங்கள் கழிச்சிருக்கு. 1 வருடம் 2 வருடம் இல்லை, 10 வருடங்கள், டிகேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 10 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு டைம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு அது ஜஸ்ட் 1 hour தான். 1 hour தான் அவங்க இடத்துல இல்லை. ஸோ இதை வந்து ஐன்ஸ்டைன் வந்து, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, டைம் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. டைம் இஸ் ரிலேட்டிவிட்டி அப்படின்னா, ரிலேட்டிவ்னா என்ன அப்படின்னா, எப்பயுமே அது கான்ஸ்டன்ட் கிடையாது, எப்பயுமே அது ஃபிக்ஸடாக கிடையாது. இப்போ டைம்னா எனக்கு என்ன டைமோ அது, இப்போ இந்தியாவில் இருக்க, இப்போ நம்ம இடத்துல இருக்கோம், கரெக்டுங்களா? இப்போ எனக்கு வந்து டைம் வந்து ஒரு 12 மணி வச்சுக்கோங்க, உங்களுக்கும் 12 மணி தான். எனக்கு எப்படி டைம் மூவ் ஆகுதோ அதே மட்டும் உங்களுக்கு மூவ் ஆகும். உங்கள் வாட்சில் 2 மணி இருந்துச்சுன்னா உங்கள் வாட்ச் தப்பே தவிர்த்து டைம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றா நடக்கும். ஆனால் இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, இது வந்து எப்பயுமே நிலைத்திருக்காது. இது வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்ஷியன் வந்து அப்போ சொன்னாங்க, இப்போ நிஜமா அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் குரான்ல ஒரு புக்கில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டெக்னாலஜியும் இல்லாத அப்போ வந்து ஒரு மனிதர் சொல்லியிருக்காரு, எப்படின்னா இப்போ இங்கே ஒரு நாள் அப்படின்னா அந்த ஒரே நாள் இறைவனோட இடத்துல வந்து பார்த்தோன்னா 1000 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதுனா இங்க ஒரு நாள்னா, சாரி, அங்க ஒரு நாள் அப்படின்னா இங்க 1000 வருஷம் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் தான் அவங்க கம்பேர் பண்றாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு நாள்னா 24 மணி நேரத்துல முடிஞ்சிருது. ஆனா எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அங்க இந்த மாதிரி ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதரை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எல்லாம் நினைச்சிருப்பாங்க, யார்ப்பா நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, இல்லை இப்படிலாம் உண்மையா எப்படி உண்மையா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ அதை வந்து அப்படி நிஜமா டைம் அப்படிதான் ஒர்க் ஆகுது. டைம் இஸ் ரிலேட்டிவிட்டின்னு சொல்றாங்க. அப்படின்னா எப்படி அது ஒரு மனிதரால சொல்லியிருக்க முடியும்? கரெக்டுங்களா? அப்ப அந்த மனிதரோட நாலேஜ் வந்து வேற யாரோ ஒரு கொடுத்த நாலேஜா தான் இருக்கும். அவரால் கண்டிப்பா சொல்லியிருக்க முடியாது.
அடுத்து நான் முன்னாடி பேசின தலைப்புகள்லாம் வந்து நான் வந்து அந்த டைமை பற்றி சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ நம்ம சூரிய ஒளி பார்க்குறோன்னா 8 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். லைவாக எதுவுமே நேரலையாக நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்குற நேச்சுரல் லைட் எல்லாமே நம்ம நேரலையாக வரதில்லை. 8 நிமிஷம் 20 செகண்ட் கழிச்சு தான் நம்ம சூரிய ஒளியை பார்க்குறோம். அதே மாதிரி கண்டிப்பாக நிலா வெளிச்சத்தையும் நம்ம கொஞ்சம் செகண்ட்ஸ் கழிச்சு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஃபவுண்டேஷனே டைம் தான் இருக்குது. நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலுமே அதை டைம் பேஸ் பண்ணி தான் வரும். அந்த 8 நிமிஷம் எதுக்காகனா அங்கேருந்து அத்தனை லட்ச கிலோமீட்டர் அது கடக்கிறதுக்காக ஒரு டைம் எடுக்குது. எல்லாமே டைம் பேஸ் தான். டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நினச்சி பாருங்க, பிளான்ஸ் வளராது, நம்ம வளர மாட்டோம், எதுவுமே நடக்காது. ஏன்னா டைம் ஆக ஆக தான் நம்ம வயசாகிறோம். டைம் ஆக ஆக தான் ஒரு வளர்ச்சி எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு பொருள் வந்து இந்த இப்போ இரும்பே வந்து துருப்பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே டைம் ஆக ஆக தான் துருப்பிடிக்கும். எதுவுமே இல்லைன்னா ஒரு ஸ்டக்கான மாதிரி இருக்கும். அது எதுவுமே உயிர் வாழ முடியாது. பிளான்ஸ் இந்த ஆக்சுவலி இந்த எர்த் எந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எதுவுமே வந்து ஒரு நிலைத்திருக்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் டைம் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தங்களை பார்த்து உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க பிறந்த வருஷத்துலேருந்து பிறந்த தேதியிலேருந்து ஒரு தோராயமாக ஒரு குறிப்பிட்டு ஒரு 25, 30, 35, 60, 50 இந்த மாதிரி சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஆனால் அது வந்து நம்ம ஃபுல்லாக இப்போ நம்ம ஒரு ஃபுல் ஹியூமன் பாடி பார்க்கும் போது அந்த வயசுன்னு சொல்லலாம். பட் ஆனால் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒவ்வொரு பகுதிக்குமே வந்து வயசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இறக்குறாங்க அப்படின்னா அவங்க உடல்ல முதல்ல செயல் இழக்கிற உறுப்பும் இருக்கு, கடைசி வரைக்கும் அதாவது ரொம்ப நாள் கழிச்சு செயல் இழக்கிற உறுப்பும் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஸ்கின்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சில நாள்லயே வந்து அதாவது கொஞ்சம் நேரத்துலயே வந்து உங்களுக்கு அந்த ரொம்ப ஜில்லுன்னு ஆகிட்டு இந்த மாதிரிலாம் ஆகிடும். அதுவே பிரெயின் செல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும். அதாவது உங்களுக்கு இறந்ததுக்கு அப்புறமும் அந்த பிரெயின் செல்ஸ் வந்து சிலது ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்குமே டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஏஜிங் நடக்குது. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன உறுப்புமே வந்து டைம் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். இப்போ நம்ம உயிரோடு இருக்கும் போதே சில வாரங்களுக்கு ஒரு தடவை வந்து நம்ம ஸ்கின் வந்து புதுசாக மாறும். பழைய ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து அது பழைய ஸ்கின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரினிவல் மாதிரி சொல்லுவாங்க. பழைய ஸ்கின்ஸ் போய் புது ஸ்கின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு நடக்குது. இன்னொன்று, டைமோட டைரக்ஷன், அதாவது டைம் எதை நோக்கி போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? சரி, ஓகே, பாஸ்ட் நோக்கி போகுதா ஃபியூச்சர் நோக்கி போகுதா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக வந்து பாஸ்ட் வராது. ஏன்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. கரெக்டுங்களா? எதனால ஃபியூச்சர் நோக்கி மட்டும் போகுது, எதனால அது வந்து பாஸ்ட்டுக்கு போக மாட்டேங்குது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இறந்தவங்க திருப்பியும் வர மாட்டேங்கிறாங்க. ஒரு பிறந்த குழந்தை திருப்பியும் பிறக்காம இருக்கிற நிலைக்கு போகாது. ஒன்ஸ் ஒரு இது நடந்துச்சுன்னா அது நடந்தது தான். ஏன் அது வந்து ரிவர்ஸ்ல நடக்க மாட்டேங்குது டைம்? ஸோ இதுவும் ஒரு கொஷின். இன்னொன்று, இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் இறப்புக்கு அப்புறமும் இருக்கிற வாழ்க்கைக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த 1000 வருடங்கள் கேப்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி குரான்ல ஒரு வசனம் வருது. 23வது அத்தியாயம் 113வது வசனத்துல இறைவன் சொல்றான், ஹியூமன்ஸ் வந்து சொல்லுவாங்களாம், அங்க வந்து நாங்க அந்த இறப்புக்கு அப்புறம் அந்த ஒரு மன்னரை வாழ்க்கை அந்த மாதிரி பார்த்தீங்களா, அதோ வி ஸ்டேட் எ டே ஆர் பார்ட் ஆஃப் டே, ஒரு நாள் அல்லது ஒரு நாளுக்கு பாதி தான் இருந்தோம் அந்த மாதிரி சொல்லுவாங்களாம். ஸோ இந்த வாழ்க்கையுமே ஒரு டைம்ல ஓடும், பின்னாடி மறுமைக்கு அப்புறம் ஒரு மறுமைனா நீங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு டைம்ல ஓடும். இதே நீங்க இறைவனிடம் இருக்கும்போது ரொம்ப டைம் ஓடும், ஒரு டிஃப்ரெண்டா டைம் ஓடும். எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம ஒவ்வொரு ஆக்சுவலி நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட் பண்றோம். கரெக்டுங்களா? இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூடியூப் பார்க்குறோம், இல்லை வேற ஏதாச்சும் தேவையில்லாத விஷயங்கள் பண்றோம்னா ஒவ்வொரு நேரமும் டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? ஆனா நம்மளுக்கு என்ன ஒன்று தெரியும்னா, இறப்பு மட்டும் கண்டிப்பா வந்தே தீரும் அப்படின்னு தெரியும். கரெக்டுங்களா? இப்போ வந்து நம்ம சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதுக்குள்ள வயசு ஆயிடுச்சு அப்படின்வாங்க. இப்போதான் வந்து ஸ்கூல் முடிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து 30 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சுன்றாங்க. சில பேர் 40 வயசுக்கு மேலாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய கடமைகள்லாம் இருக்கும், அவங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. இனி இவ்வளவு கடமை இருக்கு, பட் வயசு வர ஆகிட்டே இருக்கு, என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாருமே வந்து ஆக்சுவலி அந்த டெத்துக்காக பயப்படுறாங்க. கரெக்டுங்களா? காலம் வந்து எல்லாருக்கும் கடந்தே ஆகும். டைம் வந்து யாருக்கும் ஸ்டாப் ஆகல. கரெக்டா? அவங்க கண்டிப்பா இப்ப ஏஜ் ஆகுறாங்கன்னா ஏஜ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா
ஒருத்தவங்க இப்போ 60 வயசு வாழ்றாங்கன்னா அதுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க, டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எப்படி நினைக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு இப்போ கரண்டாக நம்ம பேசிட்டு இருக்கும் போதே வந்து இந்த உணவு குறைபாடால, உடல்நிலை குறைபாடால எவ்வளோ குழந்தைங்கள் ஆக்சுவலி டெத்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து பெர் செகண்ட் டெத்ஸ் ரேட் நீங்க எடுத்தீங்க நெட்ல கூட பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு செகண்டுக்குமே வந்து இந்த உலகத்துல ஏதோ ஒரு உயிரினம் வந்து இறந்துட்டு இருக்கு. எந்த காரணமா வேணா இருக்கலாம். ஸோ மரணம் எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது, கேட்டுங்களா? யாராச்சும் மரணத்தை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸோ வந்து ஒரு ஏழையாலும் ஸ்டாப் பண்ண முடியாது, அதே பணக்காரனாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. கரெக்டு தானே? அவங்க எவ்வளோ காசு இருந்தாலுமே வந்து அவங்களால டைமை வாங்க முடியாது. ஹெல்த்தை கூட வந்து அவங்க ரெக்கவர் பண்ணிடலாம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப மோசமான நிலையில இருந்தா கூட டைமை வச்சு அதான் இந்த காலம் வந்து அந்த குணப்படுத்தும் அப்படிலாம் சொல்லுவாங்க. டைம் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. டைம் மூலமா உங்களுக்கு அந்த ஹெல்த்தை கூட ரெக்கவர் பண்ண முடியுமே தவிர்த்து அந்த நீங்க இழந்த டைமை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அது பணக்காரனாலும் முடியாது. இப்போ வந்து உலகத்துல வந்து டாப் 1 பணக்காரங்களோட சொத்துன்னு பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சா ஒரு கண்ட்ரியே வாங்க முடியும், அந்த அளவுக்கு பணம் வச்சிருக்காங்க. பட் அவங்களால மிஞ்சி போனா அவங்க உடம்ப கொஞ்ச நாளைக்கு காப்பாற்றி கொடுக்குமே தவிர்த்து அவங்களால மரணத்தை வந்து அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்ப எதுக்காக மரணம் வருது, ஸோ அதை நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு தெளிவு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த குரான்ல உங்களுக்கு அது தெளிவா சொல்லியிருக்கு. இன்னொரு ஒரே ஒரு விஷயம், எதுக்காக நம்ம மரணிக்கிறோம், கரெக்டுங்களா? ஏன்? பிகாஸ் இப்போ நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா ஏன் மரணிக்கிறோம்? சப்போஸ் இப்போ எல்லாருமே மரணம் அடைந்தே தீருவோம்னா ஃபர்ஸ்ட் ஏன் பிறக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்போ டக்குன்னு ஒரு பொருள் ஓடினா எதுக்கு ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்றது, எதுக்கு ஃபர்ஸ்ட் அது வருது, அதுக்கு வராமலே இருந்திருக்கலாமே. இப்போ ஒரு பிறந்து ஒன்று மரணிக்குதுன்னா அது வராமலே இருந்திருக்கலாம், பெஸ்ட் தானே அப்படின்றது எல்லா கேள்விக்குமே வந்து இந்த குரான்ல விடை இருக்கு. நம்ம எதுக்காக இங்க வந்தோம், எதுக்காக பிறந்தோம், ஏன் இறக்குறோம், மரணத்துக்கு பின்னாடி என்ன பண்ண போறோம். ஸோ இந்த கேள்விக்கு வந்து குரான்ல அர்த்தம் விளக்கம் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம இருக்கிற டைம் ஒவ்வொரு டைமுமே வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுத்த டைம். ஏன்னா இறைவன் தான் டைமை கிரியேட் பண்றது, எல்லாமே அவனோட கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ தானா சயின்ஸால இல்லை ஒரு எவல்யூஷனால பரிணாம வளர்ச்சியால இப்படி பெர்ஃபெக்டா இருக்கிற ஒரு டைமை வந்து கண்டுபிடிக்க முடியாது. யாருக்காகவும் வெயிட் பண்ணாத ஒரு டைமை வந்து இவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு. பெர்ஃபெக்டா இப்போ எல்லாருக்குமே இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரே டைம். வெளியே இருந்துச்சுன்னா அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம். இதெல்லாம் வந்து உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? இப்போ சயின்ஸ்லேயே வந்தாலும் அது கொஞ்ச நாள் தான் வரையும் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து அது ஏஜ் ஆகிடும், கரெக்டுங்களா? இப்போ ஸ்டார்ஸே வந்து சூரியன் எல்லாமே ஒரு காலத்தில் வந்து வெடிச்சு அதோட வயசு முடிஞ்ச உடனே வெடிச்சிடும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும்போது எப்படி இந்த டைம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒர்க் ஆகுது? ஸோ இப்போ கண்டிப்பாக இது பின்னாடி ஒரு பவர் தான் இது கிரியேட் பண்ணியிருக்கணும். இவ்வளோ பெர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகுதுன்னா கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த குரான் படிங்க. நான் சில வசனங்களோட இது முடிக்கிறேன். முப்பத்தி 35வது அத்தியாயம் 37வது வசனம். இதுல வந்து மரணத்துக்கு பின்னாடி வந்து அந்த நரகத்துல அந்த மக்கள் சொல்லுவாங்களாம், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. நான் வந்து அவங்க ஆக்சுவலி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டைம் இறைவன் கொடுத்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. வேஸ்ட் பண்ணிட்டு அதாவது மர்மம்லாம் இல்லை, மர்மைனா அதாவது மரணத்துக்கு அப்புறம் சொர்க்கம் நரகம் ஒரு வாழ்க்கையெல்லாம் இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கை வந்து நான் என் இஷ்டத்துக்கு கூட தான் இருப்பேன், நான் ஜாலியாக இருப்பேன், நான் எல்லா தப்பும் பண்ணுவேன், ஸோ இந்த மாதிரி நான் ரூல்ஸுக்கு அடங்க மாட்டேன், இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களாம் வந்து இந்த உலகத்தில் ஜாலியாக விளாண்டுட்டு அவங்க ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு மரணத்துக்கு பின்னாடி அங்கே போய் நிற்பாங்க, ஜட்மெண்ட் டேல நிற்பாங்க. அப்போ சொல்லுவாங்க உங்களுக்கு நரகம் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கெஞ்சுவாங்க, இந்த மாதிரி எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் திருப்பியும் உலகத்துக்கு போயிட்டு நீ உன்னை மட்டுமே வணங்குவேன், உனக்கு கூட இந்த நம்பிக்கையெல்லாம் நீ என்ன ரூல்ஸ் சொன்னீங்க அதையெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இறைவன் என்ன சொல்கிறான், இவ்வளோ அவகாசம் உங்களுக்கு கொடுத்தனே, நீங்கள் அதை யூஸ் பண்ணலையே, இப்போ வந்து இவ்வளோ டைம் கொடுத்தோம், நீங்கள் இப்போ வந்து டைம் கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அதுதான் இந்த வசனத்தில் இருக்கு. இன்னும் அதில் அவர்கள் எங்கள் இறைவா நீ எங்களை இதை விட்டு வெளியேற்றுவாயாக, நாங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருந்த தீயவற்றை விட்டும் நல்ல அமல்களை செய்வோம் என்று கூறி கதறுவார்கள். அதற்கு சிந்தித்து பார்க்கக்கூடியவன் அதில் சிந்திக்கும் பொருட்டு நாம் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லையா, உங்களிடம் அச்சமூட்டி எச்சரிப்பவரும் வந்திருக்கிறார், ஆகவே நீங்கள் செய்த அநியாயத்தின் பயனை சுவையுங்கள், அந்த மாதிரி சொல்லிட்டு இறைவன் சொல்றான்.
ஸோ நம்ம எல்லா மனுஷங்களுக்கும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இஸ்லாத்தை பற்றி ஏதாச்சும் ஒரு மூலமாக வந்து கண்டிப்பாக இறைவன் சொல்லியிருப்பான். ஏன்னா இப்போ சப்போஸ் ஒரு மனுஷங்க இருக்காங்க, அவங்களுக்கு இஸ்லாமே வரலை அப்படின்னா நம்ம போய் கொஷின் கேட்கலாம், கரெக்டுங்களா? ஜட்மெண்ட் எல்லாம் போயிட்டு நீங்கள் எனக்கு இஸ்லாம்னா என்னென்ன ஒரு முண்டை கூட நீங்கள் சொல்லலை, என் இஸ்லாம்னா என்னன்னு எனக்கு புரிய வைக்காம நீங்கள் எப்படி வந்து என்ன சொர்க்கத்துலையும் நரகத்துலையும் போடுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக கேட்போம். ஸோ அதான் இறைவனை வந்து கண்டிப்பாக எல்லா மனுஷங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் டைரக்டா வந்து இறைவன் சொல்ல மாட்டான். ஆனா மத்தவங்க மூலமாவோ ஏதாச்சும் ஒரு மூலமாவோ வந்து இந்த இஸ்லாம் ஒரு இறைவன் இந்த ஏகத்துவம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா எல்லா மனுஷங்களும் ரீச் ஆயிருக்கும். அதுல சில பேர் அதை புரிஞ்சு இஸ்லாத்துக்கு வராங்க, ஆனா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, அதை அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ இதை வச்சுதான் வந்து இறைவன் வந்து மறுமையில உங்களுக்கு நான் அவகாசம் கொடுத்தேன், நீங்க அதை வந்து வீணாக்கிட்டீங்க அப்படின்றான். ஸோ நம்மளுக்கு கொடுத்த டைமை வந்து நம்ம எப்படி வேணா வாழலாம் அந்த மைண்டோட இல்லாம இறைவன் கொடுத்த வழியில நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணுவோம். வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இந்த குர்ஆன் உங்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும்.